சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஜெயிலர் 2 உருவாக போகிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தரமான வீடியோவோடு வெளியானது. டைகர் கா உக்கும் என பாட்டு போட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கூஸ் பம்ப்ஸ் ஆக்கிய அனிருத்தும் நெல்சனும் இணைந்து நடித்த ப்ரோமோவில் கடைசியாக ரஜினிகாந்தின் மரண மாஸ் என்ட்ரி சோசியல் மீடியாவில் நொடி போதில் கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டது. நேற்று லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோடைய ப்ரொடக்ஷன்ஸில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் விட்டாங்க. இந்த ட்ரெய்லரையே அடித்து தூக்கி சாப்பிட்டுடுச்சு நம்ம ஜெயிலர் 2 படத்தோடைய ப்ரோமோ வீடியோ. இதெல்லாம் உண்மையா என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இந்த ஆண்டு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படம் வெளியாக இருக்குது. அடுத்த ஆண்டு நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 என பேக் டு பேக் 2 ஆண்டுகளும் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்க சூப்பர் ஸ்டார் ரெடியாகிட்டார். இது நமக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கு. ஜெயிலர் படத்தில் தமன்னா நடித்த நிலையில் 2ஆம் பாகத்தில் நயன்தாரா நடிப்பாங்க என சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் தற்போது இன்னொரு பிரபல நடிகையின் பெயர் அடிபட்டுட்டு வருது. அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி வெளியான ஜெயிலர் 2 படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ப்ரோமோ வீடியோ இதுவரை 11 மில்லியன் பார்வைகளை கடந்து விடாமுயற்சி ட்ரெய்லரையே பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிட்டு ட்ரெண்டிங்கில் முன்னிலையில் வகிக்குது. பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டாரிடம் இருந்து தரமான பொங்கல் பரிசு கிடைச்சிருக்கு என ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. என்னதான் விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்தாலும் சூப்பர் ஸ்டாரோடைய இந்த ப்ரோமோ வீடியோவை தான் இப்போ ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. இது தரமான பொங்கல் பரிசு என சொல்லிட்டு வராங்க. கூலி படத்திலிருந்து ஏதாவது அப்டேட் வந்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்துட்டு வராங்க. ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றா அனிருத்தோட இசை அமைஞ்சதை யாருமே மறக்க முடியாது. முதல் பாடலாக உக்கும் பாடலை அறிவிக்காமல் தமன்னாவின் காவலா பாடலை அறிவித்து அதை மொத்த பேரையும் ஆட்டம் போட வச்சிருந்தாரு நெல்சன். இந்த நிலையில் 2ஆம் பாகத்தில் தமன்னா நடிக்க வாய்ப்பே இல்லை என தெரிய வந்திருக்கு. தமன்னாவுக்கு பதில் நடிகை நயன்தாராவை ஜெயிலர் 2 படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க போவதா பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதா தகவல் வெளியானது. ஏற்கனவே ரஜினிகாந்தோட சந்திரமுகி, குசேலன், தர்பார், அண்ணாத்த உள்ளிட்ட படங்களில் அவர் நடிச்சிட்டாரு. நெல்சன் இயக்கத்தில் கோலமாவு கோகிலா படத்திலும் லேடி சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தார். ஆனால் தற்போது தனுஷ் நயன்தாரா பிரச்சனைக்கு பிறகு ஜெயிலர் 2விலிருந்து அவர் நடிக்க வாய்ப்புகள் குறைவு என சொல்லப்பட்டு வருது. யாஞ்சி யாஞ்சி என தமிழ் சினிமா ரசிகர்களை இருக பற்றிய ஸ்ரத்தா ஸ்ரீநாத் தான் ஜெயிலர் 2வில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கப் போவதால் லேட்டஸ்ட் அப்டேட்கள் வெளியாகியிருக்கு. சிவராஜ்குமார் குணமாகி வரும் நிலையில் அவரும் நடிப்பார் என்று சொல்லப்படுது. மோகன்லால் உள்ளிட்ட பிரபலங்களும் இந்த முறை பாலகிருஷ்ணா, பாலிவுட்டிலிருந்து டாப் ஹீரோ என ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டங்களை நெல்சன் பக்காவாக பிளான் செஞ்சிருப்பதா பேச்சுகள் அடிபட்டு வருது. இந்த தடவை வெயிட்டான கேஸ்டிங்கோட களமிறங்க போகிறாரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ரணகலமே நடக்க போகுது. நீங்கள் சொல்லுங்கள், ஜெயிலர் 2வா இல்லை விடாமுயற்சியா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.